ஹே கைஸ், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் கைஸ். ஓகே, ஒரு சின்ன அப்டேட் கொடுத்துட்றேன். அப்டேட்னா ரொம்ப பெரிய அப்டேட்லாம் இல்லை. உங்களுக்கு ஒரு சீக்கிரமாக எவ்வளோ முடியுமோ நான் உங்களுக்கு எனக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம 89 சப்ஸ்கிரைபர்ஸோடு இருக்கோம் நம்ம இப்போ. ஸோ எனக்கு இன்னும் 11 சப்ஸ்கிரைபர்ஸ் தேவைப்படுது 100க்கு. ஸோ 100 ரீச் ஆகிட்டேன்னா சீக்கிரமாக இன்னும் கொஞ்சம் இந்த மந்த்துக்குள்ளே ஒரு 100 ரீச் ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அடுத்த மந்த்லேருந்து ப்ராஜெக்ட் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுறோம் நாங்கள். ஸோ அந்த ப்ராஜெக்ட் எல்லாமே கொஞ்சம் உங்களுக்கு க்ரியேட்டிவிட்டியாக இருக்கும். ஸோ கொஞ்சம் நீங்கள் பண்ணி பார்க்கலாம். ஸோ நல்லாவும் இருக்கும். ஸோ அது நான் இப்போ ரிவீல் பண்ண மாட்டேன் எதுவுமே. நான் உங்களுக்கு கண்டிப்பாக 100 ரீச் ஆனதுக்கப்புறம் டெடிக்கேட்டடான வீடியோ என்னென்ன பண்ண போகிறோம், எந்தெந்த வாரம் என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் டெடிக்கேட்டடாக வீடியோ பண்ணுறோம் அதுக்கு. ஸோ அது இல்லாமல் ஒரு ஸ்பெஷல் வீடியோ வரும். அதை நான் இப்போ சொல்ல மாட்டேன். 100 கைஸ் மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. 100 சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம கண்டிப்பாக ரீச் ஆகிறோம். ஸோ இதுதான் முதல் பாயிண்ட். ஓகே நண்பா, நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நெக்ரோஃபோனிக் ஆப் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் ஹேண்டட் வீடியோஸ் எல்லாம் நிறைய பார்த்துருந்தீங்கன்னா சாரி, அவங்களாம் நெக்ரோஃபோனிக் ஆப் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வச்சு கோஸ்ட் கூடலாம் பேசுகிற மாதிரி. ஸோ அதை பற்றி நான் நான் பார்த்தப்போ இந்த ஆப் பற்றி நிறையவே நான் ரிசர்ச் பண்ணேன். ரிசர்ச் பண்ணும்போது எனக்கு ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் எனக்கு நல்லாவே எனக்கு ஒரு க்யூரியாசிட்டி கொடுத்தது. படிக்கும்போது எனக்கு ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா, அதனால தான் சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், இதுவே ஒரு வீடியோவாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ இந்த நெக்ரோஃபோனிக் ஆப் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேருக்குலாம் தெரியாது. ஸோ இந்த நெக்ரோஃபோனிக் ஆப் பற்றி தான் இன்றைக்கி எப்படி ஒர்க் ஆகுது, எந்தெந்த இதெல்லாம் என்னென்ன டெக்னாலஜிஸ் டிக்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே கைஸ், நம்ம வீடியோவில் போகலாம் இப்போ. ஓகே, நெக்ரோஃபோனிக் ஆப் பார்த்தீங்கன்னா chillseekers.com அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் என்ன பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது ஒரு ஐடிசி ஆப். ஸோ இது ஐடிசி ஆப்னா என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்டேஷனல் டிரான்ஸ் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இது ஒரு இன்ஸ்ட்ருமெண்டேஷன், அதாவது எப்படி ஒரு ரேடியோ இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி இது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு. இது நம்ம கம்யூனிகேட் பண்ண முடியும். எது வழியாக கேட்டிங்கன்னா இவிபின்னு சொல்கிறாங்க. இவிபின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா எலக்ட்ரானிக் வாய்ஸ் ஃபினாமினா. ஐடிசியும் இவிபியும் தான் இந்த ஸ்பிரிட் கம்யூனிகேஷனில் ஒரு மெயின் ரோலாக இருக்குது. ஸோ இந்த ஐடிசினா என்ன, இவிபினா என்னன்னு சொல்லிட்டு இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஐடிசினா இன்ஸ்ட்ருமெண்டல் டிரான்ஸ் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு கம்யூனிகேஷன் டிவைஸ். ஸோ எப்படி ரேடியோலாம் இருக்குது பார்த்தீங்களா, டிரான்ஸ்மிட்டர் ரேடியோலாம் இருக்குது பார்த்தீங்களா, எப்படி சிக்னல்ஸை ரிசீவ் பண்ணி நம்மளுக்கு ரேடியோவில் பாட வைக்கிறோமோ, அதே மாதிரி இந்த ஐடிசி பார்த்தீங்கன்னா இது ஒரு டிரான்ஸ்மிட்டர் கம்யூனிகேஷன் தான். ஸோ இது சிக்னல்ஸை ரிசீவ் பண்ணி நம்மளுக்கு என்ன கேட்கணும்னா நம்மளுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணி நம்ம லாங்குவேஜுக்கு கன்வெர்ட் பண்ணி இதை காமிக்கும். ஸோ இதுதான் ஐடிசி. ஆக்சுவலி இந்த டேர்ம் ஐடிசி யார் கண்டுபிடிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜெர்மன் பிசிக்ஸ் 70ஸ்ல என்ன பண்ணிட்டாங்க பார்த்தீங்கன்னா இந்த ஐடிசின்ற வேர்டு கண்டிப்பாக இவர் கண்டுபிடிச்சிட்டாரு. இவர் பேர் என்ன கேட்டிங்கன்னா டாக்டர் எர்னஸ்ட். ஸோ அவரோட ஃபுல் நேம் இங்கே போடுறேன், என்னால் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியாதனால தான், இல்லைன்னா நான் சொல்லிடுறேன். டாக்டர் எர்னஸ்ட் சென்கோவிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவரோட ஃபோட்டோ அண்ட் அவரோட நேம் போடுறேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ இவர் தான் என்ன பண்ணியிருந்தார் பார்த்தீங்கன்னா இந்த ஐடிசின்ற இந்த ஸ்பிரிட் கம்யூனிகேஷனை முதல் முறையாக இவர் தான் கண்டுபிடிச்சிருந்தாரு. இந்த வேர்டையும் சரி, இந்த ஐடிசியும் சரி. ஸோ இவர் தான் இதில் கண்டுபிடிச்சிருந்தாரு. ஸோ அடுத்தது இவிபினா என்னப்பா அப்படின்னு கேட்பீங்க. அது அந்த டாபிக் தான் இப்போ வரேன். ஏன்னா இந்த டாபிக் தான் இருக்கிறதுலே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் இது. ஸோ இவிபினா என்ன, எலக்ட்ரானிக் வாய்ஸ் ஃபினாமினான். ஸோ இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு எக்ஸாம்பிள் தரேன். ஒரு ரெக்கார்டர் ஒரு ரிசீவர் இருந்தால் அந்த ரிசீவரை நம்ம என்ன பண்ணோம்னா ரெக்கார்ட் பண்ணாதான் நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா ஆடியோ கிடைக்கும் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இந்த வேலையும் சரி. இந்த இவிபி அதோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டென்ஷனலாவோ இல்லைன்னா இன்டென்ஷன் இல்லாமலேயோ இது என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணும். ரெக்கார்ட் பண்ணுறது ரெக்வஸ்ட் கொடுக்கும். ஸோ இதுதான் இதோட வேலை இது. ஸோ ஆக்சுவலி ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயின் இது எப்படி ரெக்கார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு மெயின் ப்ராசஸ் இருக்கு. அதுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா அது ஒயிட் நாய்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆக்சுவலி இன்டர்நெட்டில் போயிட்டு ஹவு டு ரெக்கார்ட் ஒயிட் நாய்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா ஒயிட் நாய்ஸ் ஜென்ரேட்டர் சொல்லிட்டு ஒரு இது தனியாக ஒரு டிவைஸோ ஒரு ஆப் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதை நான் பிக்சர் போடுறேன் பாருங்க. ஸோ அது தனியாக இருக்கு. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பிரிட் கம்யூனிகேஷனில் ஒயிட் நாய்ஸ்னா இந்த ஒயிட் நாய்ஸ் ஜென்ரேட்டரை வச்சு நீங்கள் ஒயிட் நாய்ஸ் ஜென்ரேட் பண்ண தேவையில்ல. ஆக்சுவலி ஒயிட் நாய்ஸ்னா என்னன்னு கேட்டிங்கன்னா
ஒரு நார்மல் ரெக்கார்டிங் இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா வந்து அதுவே வந்து ஒயிட் நாய்ஸ் தான் சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலி ஒயிட் நாய்ஸ். ஒயிட் நாய்ஸ் வந்து இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி நான் இன்னும் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நான் வந்து ஒரு டிஜிட்டல் ரூமில் இருக்கேன். ஸோ ஒயிட்டாக இருக்கும்போது நான் என்ன பார்த்தீங்கன்னா வந்து என்னோட ரூம்லேயே இருக்கேன். நான் எல்லா ஃபேனு எல்லாத்தையும் நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ ஆஃப் பண்ணிட்டு நான் எல்லாமே வந்து சைலண்ட்டாக இருக்கேன் என்னோட ரூமில். இப்போ நான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன், இப்போ நான் நார்மலாக வந்து நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ரெக்கார்ட் பண்ணும்போது நான் எதுவுமே பேசலை. ஸோ அப்போ வந்து நீங்கள் அந்த வாய்ஸை நீங்கள் அந்த ரெக்கார்ட் பண்ண சவுண்டை கேட்டிங்கன்னா வந்து ஒரு லிட்டில் பிட் சவுண்ட் இருக்கும். ஸோ நீங்கள் பேசலை. ஸோ சம்திங் எல்ஸ் உங்களுக்கு ஒரு சவுண்டு கிடைக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த சவுண்ட் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா வந்து ஆம்பியன்ட் சவுண்டு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு பேர் தான் வந்து ஒயிட் நாய்ஸ் ஆர் இவிபி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒயிட் நாய்ஸை தான் என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பிரிட் கம்யூனிகேஷனில் மேனிப்புலேட் பண்ணி ஒரு ஸ்பீச்சை கிரியேட் பண்ணும்போது தான் வந்து இவிபி எலக்ட்ரானிக் வாய்ஸ் ஃபினாமினான் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இவ்வளவும் நான் வந்து படிக்கும்போது எனக்கு வந்து செம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது கைஸ். ஸோ இது ஒயிட் நாய்ஸ்னா என்ன, ஸோ இப்படிலாம் நான் வந்து ஸ்கிரிப்ட் எழுதும்போது ஸோ ரிசர்ச் பண்ணும்போதெல்லாம் எனக்கு வந்து இப்படிலாம் ஒரு இருந்ததே இல்லை. அடுத்தது இன்னொரு ஃபேக்ட் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. எஸ்ஆர் சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அது பேரை வந்து நான் இங்கே போடுறேன். ரெசோனன்ஸ் ஆருக்கு மட்டும் ரெசோனன்ஸு, எஸ்ஸுக்கு கேட்டிங்கன்னா வந்து ஸ்டோட்டசிட்டிக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டோட்டசிட்டிக் ரெசோனன்ஸு இது என்னன்னு போனீங்க கேட்டிங்கன்னா வந்து where the signal that is normal to weak be detected by a sensor can be boosted by adding with white noise to the signal which contains a wide spectrum of frequency அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை நான் வந்து தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதை நான் வந்து இன்டர்நெட்லேருந்து எடுத்தேன். ஸோ எனக்கு புரிஞ்சது அப்படியே நான் உங்களுக்கு அப்படியே நான் சொல்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து ஸ்பிரிட் கம்யூனிகேஷனில் எப்படியுமே வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னா சிக்னல்ஸ் எல்லாமே கொஞ்சம் வீக்காக இருக்கும், ஒரு சில டைமில் ஹையாக இருக்கும். ஸோ இதுக்கு தான் வந்து இந்த எஸ்ஆர் வந்து யூஸ் பண்ணான்றாங்க. அது வந்து ஸ்டோகாஸ்டிக் ரெசோனன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரெசோனன்ஸை வந்து தான் வந்து என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பிரிட் கம்யூனிகேஷனில் வந்து இந்த சிக்னல்ஸ் வந்து வீக்காக இருந்ததுன்னா கொஞ்சம் பூஸ்டப் பண்ணி அந்த ஒயிட் நாய்ஸும் சொன்னோம் பார்த்தீங்களா, அது அந்த சிக்னல் கூட என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா வந்து ஆட் பண்ணி இதுதான் வந்து ஒரு ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஃப்ரீக்வன்சி வந்து கிரியேட் பண்ணும். எப்போன்னு கேட்டிங்கன்னா வந்து ஃப்ரீக்வன்சி வந்து எப்போ கம்மியாக இருக்கோ அப்போ தான் வந்து இந்த எஸ்ஆர் வந்து யூஸ் ஆகும் அப்படி தான் சொல்கிறாங்க. அப்புறம் வந்து டூ நார்மலி அதாவது வந்து எப்போ ரொம்ப வீக்காக இருக்கோ அவங்க என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா வந்து எப்போ ரொம்ப வீக்காக இருக்கோ இந்த எஸ்ஆர் வந்து கண்டிப்பாக எஸ்ஆர் வந்து பார்த்தாச்சு. இப்போ எஸ்ஆர்லாம் வந்து எங்கெங்கே யூஸ் ஆகும், எப்படிலாம் யூஸ் ஆகும், வந்து எதுக்கு யூஸ் ஆகும், எப்படி இருக்கு இந்த டாபிக் வேற லெவலில் இருக்குல்ல. அப்படிதான் கைஸ் நான் ரிசர்ச் பண்ணும்போது எனக்கு சாம எப்படி சொல்றது முடியல. என்னோட ஃபேஸ்ட் ரியாக்ஷன் பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. ஓகே, கம்மிங் பேக் டு தி டாபிக். ஓகே, என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து எஸ்ஆர் வந்து இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா வந்து சூப்பர் நேச்சுரல் ஃபோர்ஸஸ்க்கு வந்து கண்டிப்பாக வந்து யூஸ் ஆகுன்றாங்க. ஏன்னா வந்து நம்மளால வந்து கண்ணுக்கு தெரியாத நேச்சுரல் ஃபோர்ஸஸ் எல்லாமே வந்து சூப்பர் நேச்சுரல் ஃபோர்ஸஸ் எல்லாமே நம்மளால என்ன பண்ண முடியாது பார்த்தீங்கன்னா வந்து கண்ணுக்கு தென்படாது. ஸோ அதனால என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இந்த மாதிரி டிவைசஸ்ஸு ஸோ இதெல்லாம் வைக்கும்போது அந்த டிவைஸுக்குலாம் வந்து பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சிஸ்க்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அந்த டிவைஸ்க்கு வந்து கண்டிப்பாக தெரியும். ஸோ அந்த டிவைஸ் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதான் வந்து அவங்க சொல்லிட்டு இருக்காங்க, அந்த சயின்ஸ் வந்து அதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இது வந்து இந்த எஸ்ஆர் வந்து என்ன இன்னொன்று எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து சப்போஸ் ஒயிட் நாய்ஸில் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது, ஒன்றுமே வந்து ஸ்பிரிட் கம்யூனிகேஷன் ரொம்பவே இன்ஆடிபிளாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த ஃப்ரீக்வன்சி என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா வந்து பூஸ்டப் பண்ண மாதிரி நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி எஸ்ஆருக்கு பூஸ்டப் பண்ணி கொஞ்சம் உங்களுக்கு என்ன கேட்குன்னா வந்து ஒயிட் நாய்ஸோட உங்களுக்கு வந்து என்ன கேட்டிங்கன்னா வந்து பிகம் ஆடிபிள் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஸ்பிரிட் கம்யூனிகேஷனை வந்து மேனிப்புலேட் பண்ணி சம் சவுண்ட் ஃப்ரீக்வன்சி வந்து இது என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன கேட்கலாம், இதில் வந்து ஒரு சில சவுண்ட்ஸ் எல்லாம் கேட்க முடியாத சவுண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த எஸ்ஆரில் வந்து அதுவே ஃப்ரீக்வன்சிஸ் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா வந்து டெவலப் பண்ணி ஸோ அந்த ஒயிட் நாய்ஸ் கூட வந்து மெர்ஜ் ஆகி என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா வந்து சவுண்ட்ஸ் கேட்கும். ஸோ இதுதான் வந்து கோஸ்ட் கம்யூனிகேஷனோட பிகைண்ட் த சீன்ஸ் அண்ட் ஒர்க்கிங் அண்ட் தென் பிரின்சிபல். இவ்வளோதான் கைஸ். ஓகே ஃபைன், இவ்வளோதான் இல்லை கொஞ்சம்
என்ன கேட்டிங்கன்னா வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ இதெல்லாம் படிக்கும்போது ஸோ அதுக்கப்புறமா இன்னொன்று என்ன கேட்டிங்கன்னா வந்து this is the reason why the ghost box and radio ghost box and ITC ghost apps work with the legality from the spirit communication. இதோட முடிச்சிடுறாங்க. அப்படின்னா என்ன கேட்டிங்கன்னா இந்த ஒர்க்கிங் பிரின்சிபல்லாம் சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த ஒர்க்கிங் பிரின்சிபல்லாம் வச்சு தான் வந்து இந்த ஸ்பிரிட் கம்யூனிகேஷனோ இல்லை ஆர் கோஸ்ட் கம்யூனிகேஷன் அப்படின்றத ஒர்க் ஆகுது. ஓகே ஓகே இந்த நெக்ரோஃபோனிக் ஆப் அப்படின்றது ப்ளே ஸ்டோரில் அஃபிஷியலில் இருக்குது. ஸோ இதை நான் வந்து லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். பட் ஒன் திங், இந்த ஆப் வந்து ஃப்ரீயாக கிடையாது, இப்பயே சொல்லிடுறேன். ஸோ யாரும் இந்த ஆப் வந்து டெஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ சப்போஸ் உங்களுக்கு வந்து கும்பலோடு இருந்தீங்க, ஸோ நைட் வந்து ரொம்ப ஹாண்டடான பிளேஸில் இருக்கேன், ஸோ போகிறீங்க, அப்படி எதான நடந்துருக்குன்னா சத்தியமாக சொல்கிறேன், இதை இது ஒரு சில பேருக்கு வந்து ஒர்க் ஆகிருக்கு, ஸோ ஒர்க் ஆகாமல் போயிருக்கு. ஸோ இதை வந்து நான் வந்து அஷ்யூராக சொல்ல முடியாது. ஸோ 100% இந்த ஆப் தான் ஒர்க் ஆகும் அப்படின்னால வந்து கண்டிப்பாக எனக்கெல்லாம் அஷ்யூரிட்டி கொடுக்க முடியாது. ஸோ ஏன்னா வந்து இந்த ஆப் நானே யூஸ் பண்ணதில்லை. ஸோ இதை நான் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு வந்து இதோட ஒர்க்கிங் பிரின்சிபலும், ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப் இருக்குது அதனால் நான் சொல்கிறதுக்கோசம் தான். ஏன்னா ஒரு சில பேருக்கு இந்த ஆப் பற்றி தெரிஞ்சிருக்கலாம், இல்லைனா தெரியாமலும் போயிருக்கலாம். ஸோ தெரியாமல் போயிருக்கவங்களுக்கு நான் இந்த ஆப்பில் இந்த வீடியோவில் கண்டிப்பாக நான் சொல்லியிருக்கேன். ஸோ தெரிஞ்சவங்களுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து இப்போ இந்த ஒர்க்கிங் எல்லாமே முடிச்சாச்சு. ஸோ இப்போ வந்து ஆப்புக்கு வருவோம். ஸோ இதுதான் ஆப்பில் இருக்க ஒர்க்கிங் அண்டு. ஸோ ஆப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து அஃபிஷியலாகவே உங்களுக்கு வந்து அவைலபிலிட்டியாக இருக்குது. 820 rupees கொடுத்து நம்ம இதை இந்த ஆப் வந்து வாங்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இதோட இருக்கிறதுலையே ப்ளே ஸ்டோர்லேயே கோஸ்ட் ஆப்னு போட்டிங்கன்னா வந்து இந்த ஆப் தான் இருக்கிறதுலே ஃபர்ஸ்ட் ஆப்பு. 4 ஸ்டாருக்கு 0.1 ஸ்டார் கம்மி, 3.9 ஸ்டார் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஃப்ரீ ஆப் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து கோஸ்ட் ரேடார் ஆப்னு சொல்லிட்டு வந்து ஆப்புக்கு வந்து பார்ப்போம் கைஸ். நெக்ரோஃபோனிக் ஆப். ஓகே, நெக்ரோஃபோனிக் ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து ரொம்பவே அஃபிஷியலாகவே இருக்குது. ஸோ இந்த நெக்ரோஃபோனிக் ஆப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெய்டு வெர்ஷன் இது. ஸோ இது வந்து ஃப்ரீ வெர்ஷன் கிடையாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது எவ்வளோ. அடுத்த பாயிண்ட் வந்து இது எவ்வளோட இதோட காஸ்ட் எவ்வளோ, இதோட ப்ரைஸிங் எவ்வளோ கேட்பீங்க. ப்ரைஸிங் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 820 rupees கொடுத்து வாங்கணும். எல்லாம் சைலண்டாக இருப்பீங்க, நானும் சைலண்ட் ஆகிட்டேன். அதில் பார்த்ததுக்கப்புறம் 820 ரூபா கொடுத்து வாங்கணுமா அப்படின்ற ஒரு நிலைமைக்கு நான் தள்ளப்பட்டேன். நான் இல்லை, எல்லாருமே அப்படி தான் யோசிப்பீங்க. ஸோ 820 ரூபா கொடுத்து வாங்கணும், எனக்கு வந்து இது மாதிரி நிறைய கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து ரியல் சாஃப்ட்வேர் என்ன கொடுத்து 820 rupees தாராளமாக கொடுத்து வாங்கலாம். அது உங்களோட விருப்பம். சப்போஸ் 820 rupees கொடுத்து வாங்க முடியாதுன்னா இன்ஃபோமிக்ஸ் ஃப்ரீ ஏரிக்கு அதுக்கு ஒரு வழி சொல்கிறேன். ஏன்னா வந்து ப்ரைம் யூசருக்கு வந்து நான் கண்டிப்பாக வந்து அதுக்கு ஒரு வழி சொன்னேன். அந்த வீடியோ பார்க்கலான்னா கார்டு கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே, கிராக்டு வெர்ஷன் சப்போஸ் எனக்கு வந்து இந்த ஆப் பற்றி எதான ரிசர்ச் இன்னும் டீப்பாக ரிசர்ச் பண்ணும்போது இதுக்கு மேலே ரிசர்ச் பண்ணும்போது எனக்கு வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு எதான ஒரு கிராக்டு ஆப் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த ஆப்பை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் என்ன பண்ணுவேன் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா கமெண்ட் செக்ஷனில் அப்போ தான் ஆட் பண்ணுவேன். ஸோ சப்போஸ் உங்களுக்கு வந்து அர்ஜென்ட்டாக வேணும் ஆப் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இன்ஸ்டாகிராமில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். சப்போஸ் எனக்கு கிடச்சிதுன்னா நான் என்ன பண்ணுறேன்னா இன்ஸ்டாகிராம்லையோ இல்லை டெலகிராம்லையோ நான் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுறேன். அவ்வளோதான் கைஸ். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து எனக்கு உங்களுக்கு ஹாப்பியாக இருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நான் படிக்கும்போது இந்த ஆப் பற்றி நிறையவே எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, க்யூரியாசிட்டி எனக்கு தந்தது. ஸோ என்னோட ஃபேஸில் பார்த்தீங்கன்னாலே கொஞ்சம் ஹாப்பினஸ் இருந்திருக்கும். ஸோ எனக்கு கொஞ்சம் சிரிப்பாக இருந்தது, இது மாதிரிலாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இனியோ சூப்பர் நேச்சுரல் ஃபோர்ஸஸ் பற்றி படிக்கும் போதெல்லாம் வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. ஒரு நல்ல எனக்கு இருக்கிறதுல இந்த டாபிக் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச டாபிக் இது. ஸோ இது மாதிரி வேறு எதாவது டாபிக்ஸ் பண்ணணும், வேறு எதாவது வீடியோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து பாதி பேர் மேலே கமெண்ட்டே பண்ண மாட்டேன்றாங்க. ஸோ இருக்கதே பிரச்சனையாக அங்கே தான். நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா தாராளமாக நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன். எப்போ வேணால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் எப்போ வேணால் ரிப்ளை பண்ணுவேன். ஏன்னா நான் இப்போ ஒர்க் பண்ணியிருக்கேன் 24/7 தான் இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி இருக்க டைமில் வந்து கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். வீடியோ வந்து ரொம்ப லெங்க்த்தியாக போயிருக்கும். ஏன்னா வந்து நிறைய டேர்ம்ஸ் எல்லாமே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் with 100 subscribers. கண்டிப்பாக உங்களால் முடியும். Until then, signing off from you. Bye. Have a nice day.